டு ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காண்டி தான் அந்த பிளவு ஏற்பட்டுச்சு அதிமுகலன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. ஜெயக்குமார் கொடுக்கல, அதனால பார்த்தீங்கன்னா கட்சியை உடச்சி விட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்தாலுமே திருப்பி ஓபிஎஸ் சசிகலா கட்சிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ கட்சி உட்கட்சியில் இருக்க நடவடிக்கையும் இருக்குன்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ அதை விட 100 மடங்கு பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டத்தில் வேலுமணிக்கு இருக்குது. வேலுமணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வட்டத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் பலம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சு நின்றாலுமே தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உடனே பாஜகவில் போய் இணைய மாட்டார். கட்சி அதிமுகலே பார்த்தீங்கன்னா ஒரு புது அணியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓபிஎஸ் சசிகலா இணைச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இணைந்து பயனாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சியில் என்ன வேணால் மாறும். ஏன்னா சின்னம்மா சொல்கிறாங்க, அப்புறம் எடப்பாடி சொன்னாங்க, அப்புறம் ஓபிஎஸ் நினச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை புகழ்ந்து பேசினாங்க. ஸோ இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். டிடி தினகரன் கூட எவ்வளோ பேர் புகழ்ந்துருக்காங்க. பட் கட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த சமயம் என்ன வேணால் மாறுன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உண்டாயிருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.